சகோதரர் என்ன கேட்குறாங்கடா, கை கட்டின தூரத்தில் குர்ஆன் இருக்குது. இப்படி குர்ஆன் கை கட்டின தூரத்தில் இருக்கும்போது மொபைல் ஃபோனை வச்சு அதில் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. இது ஆகுமா என்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. குர்ஆனை ஓதுவதை பொறுத்தளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரும்பாலும் எழுத்து வடிவில் வச்சு ஓதுகிற நிலை பெரும்பாலும் இருக்கலை. குர்ஆன் வரும் மனப்பாடமாக ஓதுவாங்க. எனவே குர்ஆனை பார்த்து ஓதுறது ஒரு தனியான ஒரு இபாதத் கிடையாது. எங்களுக்கு பார்த்து ஓத தெரியாததுனால நாங்கள் பார்த்து ஓதுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் பார்க்குற மாதிரி இப்படியான பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட குர்ஆன் இருக்கலை. அவங்க அதாவது ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுருக்கிறாங்க, ஒட்டகத்தோள்களில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்படியான எழுத்துக்களை தான் அவங்க காலத்தில் இருந்திருக்குது. எனவே நம்ம பார்த்து ஓதுறது என்று வருகிற போது நம்ம குர்ஆனில் பார்த்து ஓதினாலும் ஃபோனில் பார்த்து ஓதினாலும் ரெண்டுமே ஒன்று தான். குர்ஆனை பார்த்து ஓதுறதுனால மேலதிகமாக நன்மைங்கிறது கிடையாது. இவங்க என்ன டவுட் உதாரணமாக மார்க் அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய சாதக பாதகங்கள் எடுத்துக்கொண்டால் புத்தகத்தில் பார்க்குறத விட ஃபோனில் பார்க்குறது கண்ணுக்கு சரியில்லை. நம்ம புத்தகத்தில் பார்த்தோன்னா கண்ணில் வெளிச்சத்தில் நம்ம அதை பார்க்குறோம். ஃபோனில் பார்க்கும்போது அதிலிருந்து நமக்கு சில தாக்கங்கள் இருக்குது. அப்படி வேணும்னு சொல்லி சொன்னால் நம்ம தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்லலாம். மார்க்க ரீதியாக சட்டம் சொல்கிறதுல ஒரு நிலைப்பாடு கிடையாது. சரி, ஃபோனில் பார்க்குறதுனால என்ன லேஸ் இருக்குது என்று கேட்டால், இப்போ குர்ஆனில் நான் ஒரு வசனத்தை தேடுறதாக இருந்தால் எனக்கு அந்த நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அத்தியாயம் தெரிஞ்சிருக்கணும், வசனம் எண் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் அந்த குர்ஆனில் அந்த எடுத்து நான் பார்க்கலாம். ஆனால் ஃபோனில் இருக்கிற என்னென்னு சொல்லிச்சுன்னா எனக்கு அத்தியாயமும் தெரியாது, நம்பரும் தெரியாது. எனக்கு ஒரு வார்த்தை தெரியும்னு சொன்னால் அந்த வார்த்தையை கொடுத்து அந்த எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி எடுத்து அந்த இடத்துல நம்ம ஓதலாம். ஒரு சூறாவை நான் எடுக்கிறதுக்கு குர்ஆனில் பிரட்டி இருக்கிறதுக்கு அப்படியே லைன் எடுத்து டச் பண்ணி நான் எனக்கு தேவையான சூறாவை நான் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான வாய்ப்புகள் அதில் இருக்குது. எனவே நாங்கள் இதை நேரடியாக மார்க்கத்துக்கு விரோதம்னு சொல்ல முடியாது. இதில் என்ன நலன்கள் இருக்குது என்று கேட்டால், குர்ஆன் உதாரணமாக நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், குர்ஆன் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போகணும், எடுக்கணும். அப்போ அதை வச்சோடனே நமக்கு ஒரு சலிப்பாயின்னு சொன்னால் இதில் கையிலே இருக்குது, நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். எனக்கு எழுத்து சின்னதாக இருக்கிறது பிடிக்கலைன்னா கொஞ்சம் பெருசாக்கி பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வகையில் இதை அவங்க குர்ஆனை ஓதுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு நலவு நடக்குது என்கிற அடிப்படையில் இதை நம்ம ஒரு தவறாக காண வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற பொது வசதிகளை அதாவது மார்க்கத்துக்கு தோதாக பயன்படுத்தி கொள்வது ஒரு நல்லது தான் என்கிற அடிப்படையில் சொல்லலாம். குர்ஆனை பார்த்து ஓதினாலும் ஃபோனில் உள்ளதை பார்த்து ஓதினாலும் ரெண்டுக்குமே அல்லாஹ்விடத்தில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிற நன்மை இருக்குது. எனவே இதில் நாங்கள் இதில் தடை செய்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு வழி உண்டு இல்லைங்கிறது தான் நான் அறிஞ்சது.